வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் பெரிய கனவுகளுடன் இருப்போம். ஆனால் அந்த கனவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் நாம் சோர்ந்து போவோம். இதை என்னால் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்விதான் நம்மை தடுக்கும். இதே போலதான் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் அறிவு. அறிவு ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. அவன் ஒரு புகழ்பெற்ற சிற்பியாக வேண்டும், உலகம் வியக்கும் ஒரு பிரம்மாண்ட சிலையை செதுக்க வேண்டும் என்று. அவன் வசித்த கிராமத்தின் அருகில் வானை தொடுவது போல ஒரு மலை இருந்தது. அந்த மலை ஏறுவதற்கு மிகவும் கடினமானதாக பேசப்பட்டது. அறிவு தன் கனவை தொடங்கினான். ஆனால் முதல் நாளே அவனுக்கு ஒரு பெரிய சுவர் எழுந்தது போல உணர்வு. அவன் கற்பனை செய்த அந்த பிரம்மாண்ட சிலையின் முழு வடிவமும் அவனை கலங்கடித்தது. இந்த வேலையை நான் முடிக்க எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்களாகும், இது என்னால் முடியாத காரியம் என்று நினைத்து தன் சிற்ப வேலைக்கான கருவிகளை அவன் கீழே வைத்து விட்டான். அவன் மனம் சோர்ந்து அந்த கிராமத்தை ஒட்டியிருந்த வயல்வெளி பக்கம் நடந்தபோது அங்கே ஒரு வயதான தாத்தா மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த தாத்தா கையில் இருந்த ஒரு பெரிய மூட்டையை அறிவால் பார்க்க முடிந்தது. அது பார்க்க மிகவும் கனமாக இருந்தது. தாத்தா, இவ்வளவு பெரிய மூட்டையை நீங்கள் தனியாக எப்படி சுமக்கிறீர்கள்? அது உங்களை சோர்வடைய செய்யவில்லையா என்று கேட்டான். அந்த தாத்தா சிரித்தார். மகனே, இந்த மூட்டை உண்மையில் மிகப்பெரியதுதான். இதை சுமக்கத் தொடங்கும் போதே நான் சோர்வாக உணர்ந்திருந்தால் நான் ஒரு அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டேன். தாத்தா ஒரு சிறிய ஓய்வு எடுத்தார். அறிவு, நான் மொத்த மூட்டையையும் பற்றி யோசிப்பதில்லை. என் கண்களுக்கு முன்னால் இருக்கும் அந்த ஒரு அடியை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன். இந்த ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும். அடுத்த அடி குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ஒரு அடி, இன்னொரு அடி, பிறகு இன்னொரு அடி, இப்படி ஒவ்வொரு நொடியும் நான் ஒரு சிறிய அடியை மட்டுமே குறிவைத்து நடக்கிறேன். தாத்தாவின் இந்த வார்த்தைகள் அறிவு மனதை தொட்டது. நான் ஏன் என் கனவு சிலையின் பிரம்மாண்டத்தை பற்றி யோசித்தேன்? நான் ஏன் அந்த மலையின் உச்சியை பற்றி யோசித்தேன் என்று அவனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அறிவு உடனே அந்த பிரம்மாண்ட மலையை ஏற முடிவு செய்தான். ஆனால் இந்த முறை அவன் உச்சியை பார்க்கவில்லை. அவன் முதலில் தன் கண்களுக்கு அருகிலிருந்த ஒரு பெரிய பாறையை பார்த்தான். சரி, முதலில் இந்த பாறையை தாண்டி போகலாம். அவன் அந்த பாறையை தாண்டினான். அடுத்தது இந்த மரத்தடியை அடையலாம். அவன் அதை அடைந்தான். அவன் தன் கவனத்தை அடுத்த 5 அடி தூரத்தில் மட்டுமே வைத்தான். ஒவ்வொரு சிறிய இலக்கை அடைந்த போதும் அவனுக்குள் ஒரு சிறிய வெற்றி உணர்வு உண்டானது. இப்படியே நாட்கள் சென்றன. ஒரு நாள் அறிவு தன் கால் எதையோ மிதிக்கிறது போல உணர்ந்தான். மேலே நிமிர்ந்து பார்த்தால் அவன் மலையின் உச்சியை அடைந்திருந்தான். அவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். இந்த மலையை நான் வென்றுவிட்டேனா? அது எப்படி நடந்தது? அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. மலையின் உச்சி ஒரு நாளில் அடையப்படுவதில்லை, பல 100 சிறிய அடிகளால் அடையப்படுகிறது. அந்த ஒரு சிறிய அடிதான் மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்கான ஒரே ரகசியம். அறிவு மீண்டும் தன் கிராமத்துக்கு சென்று தன் சிற்ப வேலைக்கான கருவிகளை எடுத்தான். அவன் இப்போது சிலையின் முழு வடிவத்தை பற்றி யோசிக்கவில்லை. அவன் முதலில் களிமண்ணை எப்படி பிசைவது, முதல் செதுக்கலை எங்கே தொடங்குவது என்று அந்த ஒரு சிறிய அடியை மட்டுமே யோசித்தான். நண்பர்களே, உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அதை முடிக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த அடுத்த சிறிய அடியை மட்டும் எடுத்து வையுங்கள். அது உங்களை நிச்சயம் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். நன்றி. இந்த மாதிரி கதைகள் கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.